வணக்கம். புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வீசிய பெங்கல் புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருந்தனர். பின்னர் புயல் ஓய்ந்த பிறகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை துவங்கிய நிலையில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை தடை விதித்தது. குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஏற்கனவே மீன்பிடிக்க சென்றவர்கள் கரை திரும்பி உள்ளனர். அனைத்து படகுகளும் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணையம் வாயிலாக செலுத்தும் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பதிவு துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணையம் வாயிலாக செலுத்தும் சேவையை பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி கிளைவுடன் இணைந்து தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்தும் பண பரிவர்த்தனையற்ற அலுவலகங்களாக மாற்றப்பட உள்ளது. மேலும் பத்திரப்பதிவு செய்ய வரும் மக்கள் தாங்கள் பதிவு கட்டணத்தை பல்வேறு செய்திகளின் சேவைகள் மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இதனை பத்திரப்பதிவிற்கு இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் பொழுதே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே, மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் செந்தில்குமார், பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி முதன்மை கிளை உதவி பொது மேலாளர் அன்புமலர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மார்கழி மாத பிறப்பையொட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களை கட்டியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்றாக கோலமிடுதல் உள்ளது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீட்டு வாசலில் கோலமிட்டாலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் பல்வேறு வண்ணங்களில் கோலமிடுவது ஐதீகமாக இருந்து வருகிறது. இதனால் புதுச்சேரியில் வண்ண கோலப்பொடி விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் வாகனங்களில் வைத்தும் சிலர் சாலையோரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்தும் கோலப்பொடிகளை விற்பனை செய்து வருகின்றனர். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, ஊதா, கருப்பு, நீலம், காவி, வெள்ளை என 18 வகையான வண்ணங்களில் கோலப்பொடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 100 கிராம் வண்ண கோலப்பொடி பாக்கெட்டுகள் தரம் வாரியாக ரூபாய் 5, ரூபாய் 10 என விற்பனை செய்யப்படுகிறது. 1/4 கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் 20க்கும் 1 கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் 80க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதித்து புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். அதன் காரணமாக நேற்று முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்படுகிறது. புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அவ்வப்போது வெளியிடப்படும் அறிவிப்பிற்கேற்ப மாறுபடும் என்பதால் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நல்லவாடு ரோடு தானாம்பாளையம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விமலரசன், வசந்தராஜா மற்றும் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர்.
அப்பொழுது சந்தேகத்தின்படி 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிந்து அவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். அவர்களை மடக்கி பிடிக்கும் போது நல்லவாடு சாலை தானாம்பாளையம் பகுதியை சேர்ந்த பிளேடு என்கிற விஷ்ணு என்பவர் மட்டும் பிடிபட்டார். அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோயில் தெருவை சேர்ந்த கூனி என்கிற குமரகுரு என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் நேற்று மாலை தானாம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். உடைந்த மதில் சுவரை தாண்டி போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் அவரது வலது கை முறிவு ஏற்பட்டது. எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்குகளில் கைதாகியுள்ள 2 குற்றவாளிகள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிபறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சுமார் 14 வழக்குகள் இதுவரை பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். புதுச்சேரியில் குறைந்த காற்றழுத்தம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணலில் இறங்க போலீசார் தடை விதித்துள்ளனர். பழைய துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி மக்கள் குளித்து மகிழ்வது வழக்கம். ஆனால் கடல் அலைகளின் உயரம் அதிகரித்து சீற்றம் இருப்பதன் காரணமாக அங்கு பேரிகார்டர்களை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான வெளிநாட்டவர் புதுச்சேரிக்கு வர துவங்கியுள்ளனர். அவர்கள் கடற்கரைக்கு வந்து அழகை ரசிக்க நின்றபோது கடற்கரையில் இறங்க போலீசார் அனுமதி மறுத்து அவர்களை அறிவுறுத்தி அங்கிருந்து வெளியேற்றினர். இதேபோல் உள்ளூர் மக்களும் வெளிமாநிலத்தவரும் புதுச்சேரி கடற்கரை சாலை வந்து பார்க்கும்போது அவர்களை கடலில் இறங்க போலீசார் தடை விதித்து திருப்பி அனுப்புகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அழகிய சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரியில் அனைவரையும் கவர்ந்த இடங்களில் ஒன்றாக கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரை பகுதிக்கு புதுச்சேரிக்கும் அடையாளமாக திகழ்வது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல். தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்குவதை ஒட்டி கொண்டாட்டங்களின் காரணமாக கடற்கரையும் காந்தி திடலும் களை கட்ட துவங்கிவிடும். இந்த நிலையில் புத்தாண்டுகளுக்கு ஒரு முறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். மழையின் காரணமாக தற்போது அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதம் அடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் டிசம்பர் 30ஆம் தேதி முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுச்சேரியின் அடையாளமாக காந்தி சிலை புது பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கிலிருந்து சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்தினார். மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல்படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மற்றும் மேல்நிலை பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்கள் 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தோ திபெத் எல்லை காவல்படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் அதிகாரி சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்பு மற்றும் எழுத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கட சுப்பார் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் எடுத்த மீனவ சமுதாய மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அரசின் கீழ் மீனவ சமுதாய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்கு தொகை தலா ரூபாய் 15,000, மழைக்கால நிவாரணம் ரூபாய் 5,000 மற்றும் மீனவர்களின் தடைக்கால தொகை உள்ளிட்ட நிவாரணங்களை உடனுக்குடன் வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 60% மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 5,000, 70% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு 7,500 ரூபாயும் ஊக்கத்தொகையாக மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்று தட்சிணாமூர்த்தி கூறியுள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதனை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாஜக முன்னாள் நியமன எம்எல்ஏ சாமிநாதன் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமனின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் எதிர்வரும் காலத்தில் புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசித்தனர். இதற்கு முன்னர் நேரு எம்எல்ஏ மற்றும் அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோரை தனித்தனியாக நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசு கட்சி தலைவர்கள் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் படிப்பூஜை நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சன்னதியில் வருடாந்திர மார்கழி மாத படிப்பூஜை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐயப்ப சாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் மற்றும் நெய் அபிஷேகங்கள் நடைபெற்று 18 படிகளுக்குமான சிறப்பு பூஜை மற்றும் பஜனைகள் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன், விநாயகர், முருகர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பாவாச ஐயப்பன் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குருசாமிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.